Hi everyone, welcome back to Archana Support. So நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு kids special video. So இந்த kids special videoல நம்ம பார்க்க போறது ஒரு basics of writing, how to start teaching writing to our kids. So இப்போ நம்ம கரண்டா இருக்க சிச்சுவேஷன்ல ஹோம் ஸ்கூலிங் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு பிகாஸ் நம்ம பசங்களை வந்து நர்சரிக்கு சென்ட் பண்ண முடியாது, கிண்டர் கார்டன் எங்கேயுமே சென்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் இந்த கோவிட்னால. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே எப்படி அவங்களுக்கு ஹோம் ஸ்கூலிங் பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா தான் இது. வந்து யூ கேன் ஸ்டார்ட் அரவுண்ட் 2.5 years and above, ஸோ தட் அவங்க பாம் வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்கும், ஃபிங்கர்ஸ்லாம் வந்து நல்ல grip கிடைக்கும். ஸோ அப்போ ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு தானே இன்ட்ரெஸ்ட் இருக்கப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரைட்டிங்கில். தென் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யூ கேன் யூஸ் பென்சில்ஸ், கலர் பென்சில், ஸ்கெட்ச் பென்சில் எது வேணால் யூஸ் பண்ணலாம், ஈவன் பெயிண்டிங் கூட கொடுக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்டு crayons, ஒரு மாதிரி பாயிண்டட் crayons இருக்குல்ல, அது ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப grip ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மெத்தடு எழுதுறதுக்கு, gripம் நல்லா கிடைக்கும் ஃபிங்கர்ஸ்க்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சாக் பென்ஸ் இருந்தால் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், போர்டில் ஸ்லேட்டில் கொடுக்கலாம், பிளாக் போர்டில் எழுதுறதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய நோட் புக்கில் கொடுங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ரொம்ப பெரிய லெட்டர்ஸாக தான் எழுத முடியும். ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டி லெட்டர்ஸ்லாம் அவங்களால எழுத முடியாது. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற மெத்தட் வந்து பேசிக் மெத்தட் ஃபார் டீச்சிங் ரைட்டிங். நான் வந்து 2.5 years, அரௌண்ட் 2.5 yearsல ஸ்டார்ட் பண்ணேன். நவ் ஷீ கேன் ரைட் த லெட்டர்ஸ் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். ஸோ அதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அண்ட் ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல், நான் கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் கிடையாது. ஸோ இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. என் பொண்ணு சஞ்சனாக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நம்ம பார்க்க போகிறது ட்ரேசிங். ட்ரேசிங்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் இந்த டாட்டட் லைன்ஸில் ஏபிசிடிலாம் எழுதியிருப்போம், இந்த 4 lines நோட் அந்த மாதிரி. மெத்தட் பேர் தான் ட்ரேசிங். அந்த குட்டி குட்டி டாட்டட் லைன்ஸ் போட்டு அது மேலே எழுதுறது. பட் அதை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஏபிசிடின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அதை விட முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இந்த 4 types ஆஃப் ட்ரேசிங் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்டாண்டிங் லைன், நெக்ஸ்ட் ஸ்லீப்பிங் லைன் அண்ட் ஸ்லாண்டிங் லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ். கர்வ்ஸ்னால் 2 types ஆஃப் கர்வ்ஸ், க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் கர்வ்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரேசிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்னிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஓவரலாக காமிக்கலாம். நீங்கள் ஸ்டாண்டிங் லைன்னா எப்படி இருக்கும், ஸ்லீப்பிங் லைன்னா எப்படி இருக்கும், அப்புறம் வந்து ஸ்லாண்டிங் லைன்னா இது, கர்வ்ஸ் எப்படி இருக்கும், இந்த க்ளோஸ்ட் கர்வ் எப்படி, ஓப்பன் கர்வ், அந்த மாதிரி காமிக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூ கேன் கண்டினியூ வித் ட்ரேசிங். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ் ட்ரேசிங் மாதிரி ஒரு ஒர்க் ஷீட் நீங்களே ரெடி பண்ணி கொடுக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் கூட கொடுக்கலாம். சப்போஸ் இஃப் யூ ஆர் பிஸி பர்சன், நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து, இந்த மாதிரி கூகுளில் நிறைய பிரிண்ட் அவுட்ஸ் கிடைக்கிது இதுக்கு ட்ரேசிங்காக, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒர்க் புக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒர்க் புக்கில் ஸ்டாண்டிங் லைன் அந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் நீங்களே போட்டு அவங்கள வந்து ட்ரை பண்ண வைக்கலாம். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன் அண்ட் கர்வ்ஸ். ஃபர்ஸ்ட் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கொடுங்க. இந்த ப்ராக்டிஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 week ட்ரை பண்ணணும் அவங்க. அந்த 1 week ட்ரை பண்ணுற டைமில் ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் லைன்ஸ் ட்ரா பண்ணுவாங்களான்றது டவுட் தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இப்போ ஹாஃப் லைன்ஸ், ஹாஃப் கர்வ்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு கர்வ் கம்ப்ளீட் பண்ணு, ஃபுல்லாக ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ண அவங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாண்டிங் லைனும் ட்ரேஸ் பண்ணுறாங்க, ஃபுல் ஸ்லாண்டிங் லைனும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்புறம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு ஹனி பீ வரைஞ்சி அதில் வந்து ஒரு ஹனிகாம் வரைஞ்சி அது வந்து ஹனிகாம்க்கு போகிற மாதிரி ஒரு கர்வ்டு லைன்ஸ் போடலாம். இல்லை பட்டர்ஃப்ளை வரைஞ்சி ஒரு ஃப்ளவருக்கு போகிற மாதிரி ஒரு கர்வ் லைன். இது வந்து ஒரு மேஸ் கேம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது ரொம்ப அந்த கர்வ்ஸ் எல்லாம் ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக வரும் கையில்.
அவங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். அப்புறம் ஸ்லாண்டிங் லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மவுண்டைன்ஸ் வரையலாம். ஸோ மவுண்டைன்ஸ் வரைஞ்சாங்கன்னா அது வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ் கிடைக்கும். அண்ட் நிறைய ஸ்மைலீஸில் கர்வ்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபன் டாஸ்க் மாதிரி, ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதே டைமில் நல்ல ப்ராக்டிஸும் கிடைக்கும். இதுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது. கூகுளில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை பின்ட்ரெஸ்ட்டில் கூட செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒர்க் ஷீட்க்கு. ஸோ இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதை பார்த்து நீங்கள் ஒரு ஒர்க் புக்கில் ஜஸ்ட் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபுல் ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு அவங்களால போக முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகணுன்னா நீங்கள் வந்து மேட்ச் த நம்பர்ஸ், அதாவது இந்த 1 2 3 இந்த பக்கம் இல்லையா, அதே மாதிரி அந்த நம்பர்ஸ் அந்த சைடு வந்து ஷஃபில் பண்ணி எழுதி அதை வந்து மேட்சிங் பண்ண சொன்னீங்கன்னா ஸோ தே கேன் ப்ராக்டிஸ் ஸ்லாண்டிங் லைன்ஸ் திஸ் வே. அண்ட் ஏபிசிடி வச்சு நம்ம வந்து ஒரு ஏபிசிடியை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லை, பிக்சர்ஸ் கனெக்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஏபிசிடியை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி நம்ம கர்வ்ஸ் மாதிரி எழுதி கொடுத்தோன்னா அதையும் அவங்களால ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும். ஸோ தே கேன் ப்ராக்டிஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ், லைன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இன் திஸ் மெத்தட். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்களால அந்த ஃபுல் ப்ராக்டிஸ் கொண்டு வர முடியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணுங்க. இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ஒன்ஸ் தே ஆர் ப்ரிப்பேர்ட் டு கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் வந்து இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படின்னா யூ கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரைட்டிங் ஆல்ஃபபெட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேசிங்கில் கொடுக்கலாம் ஆல்ஃபபெட்ஸ். ஏனா டாட்டட் லைன்ஸ் போட்டு ஏபிசி, பட் ஏ மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா தே கெட் போர்டு. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரே ஆல்ஃபபெட்டை ஒரு 10 தடவை எழுத சொன்னால் ஷீ ஈஸிலி கெட்ஸ் போர்ட். ஒரு 2-3 டைம்ஸ் எழுதுவா, அதுக்கப்புறம் ஷீ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் லெட்டருக்கு போடுவாங்க. ஸோ ஐ ரெக்கமெண்ட், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஐ ரெக்கமெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏ ட்ரை பண்ணிங்கன்னா ஏபிசி அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஐ மீன் ட்ரேசிங் ஃபினிஷ் பண்ண சொல்லுங்கள் எல்லா லெட்டர்ஸும். இப்படி தான் நான் பண்ணேன் ஆக்சுவலி. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செட்டில் வந்து அதே மாதிரி இன்னொரு ஏபிசிடி ஃபுல் செட் எழுத சொல்லுங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் டைப் பண்ணும்போது. நான் இப்போ சொல்கிறது வந்து மெயினாக வந்து அந்த அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். So she can write the upper case letters completely without any confusion. Then இப்போ lower case practice பண்ணிட்டு இருக்கோம். Red, straight line, curve, slanting line, straight line, sleeping line, one more sleeping line, and very good. இந்த அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது ஃபுல் லெட்டர் ஏன்னா ஏ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அந்த ஃபுல் லைன்ஸும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஜி வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா யூ கேன் மூவ் டு த லோயர் கேஸ் லெட்டர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷேப்ஸ் ட்ரை பண்ணலாம். ஷேப்ஸ் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸும் ட்ரேசிங் பண்ண சொல்லி அதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அவங்க வந்து ஈஸியாக அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணி லைன்ஸ் ஜாயின் பண்ணும்போது. What shape is that, Sanjana? Look at this. It's a rectangle. How many sides for the rectangle? 4 sides. How can you please count? Yes. Okay, please count. 1 2 3 4. Very good. Now what is this? Circle? Yeah. How many sides for the circle? 1. No. No sets. Okay, tell me. No sets. No sides? Yeah. ஸோ இந்த ட்ரேசிங் மெத்தட் அண்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் லெட்டர்ஸ் எழுதும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை உங்கள் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சப்போஸ் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங், ஸோ ப்ளீஸ் ட்ரை திஸ். இதை வந்து எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய ஹோம் ஸ்கூலிங் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐ கேன் ஸ்டார்ட் போஸ்டிங் மோர் சச் வீடியோஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். See you in another exciting video. Until then, bye from Vachna.